Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. In date 1/7/2026. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 5 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிறேன். இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. எல்லோரும் அப்ளை பண்ணிகிட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அப்ளை பண்ணிகிட்ருக்கிற ஒரு சில மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள்கிட்ட இருந்து இந்த முக்கியமான ஒரு டவுட் வந்திருக்குது. இந்த டவுட்டு வந்து இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற இனிமேல் அப்ளை பண்ணுற மாணவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தேதியில், அதாவது 30/6/2026 NTAனுடைய அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்லேருந்து அந்த ரத்து ஆன, அதாவது 3 May 2026 ரத்து செய்யப்பட்ட நீட் தேர்வுக்கான அந்த டியூஷன் ஃபீஸு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு 1700, 1600, 1000 இந்த கேட்டகரியில் நீங்கள் பணம் கட்டியிருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட் ரீஃபண்டு தொடர்பான ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. இந்த ரெண்டையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸில் நம்ம அப்ளிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன் போடுறதுலேருந்து தமிழ்நாடு, ஆல் இண்டியா கோட்டா, அது மட்டும் இல்லாமல் பிற மாநிலங்களில் பாண்டிச்சேரி உள்பட ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா இந்த மாதிரியான பிற மாநிலங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறதுலேருந்து ஃபஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாவில் 6, தமிழ்நாட்டில் 6, பாண்டிச்சேரியில் 6, மற்ற மாநிலங்கள்லேயும் கிட்டத்தட்ட 6 ரவுண்ட் நடந்துச்சு. உங்களுக்கு எந்த ரவுண்டில் சீட்டு கிடைக்குதோ அது வரைக்கும் கைட் பண்ணிவிட்டு உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகக்கூடிய மார்ச் 2027 வரைக்கும் கைட் பண்ணுறோம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸில் கடந்த ஆண்டுகள்லையும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இந்த கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு மாணவர்கள் அவர்களுடைய மதிப்பெண் அடிப்படையில் மெரிட் பேசிஸில் 1ஆம் ஆண்டிலிருந்து இறுதி ஆண்டு வரை படித்து கொண்டுள்ளனர். அவங்களுடைய விருப்ப கல்லூரியான கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், மேனேஜ்மெண்ட் கோட்டா, NRI சீட்டு, டீம்டு யூனிவர்சிட்டியில் சேர்ந்து படித்து கொண்டுள்ளனர். உங்களுக்கு இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இப்போது டவுட் என்ன அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்கும்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த பாக்ஸில் 10 to 18 டிஜிட் எமிஸ் ஐடி நம்பர் டைப் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த எமிஸ் நம்பர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு 2023க்கு பிறகு தான் இந்த எமிஸ் நம்பர் வர்றக்க ஆரம்பிச்சிது. அதுக்கு முன்னாடி இருக்கிற கேண்டிடேட்டுக்கு எமிஸ் நம்பர் கிடையாது. அப்போது நான் வந்து அந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு முன்னாடி இருந்தேன், ரிப்பீட்டர், இல்லைன்னா நான் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு, எனக்கு அந்த டேட்டுக்கு முன்னாடி எம்இஸ் நம்பர் கிடையாது அப்படின்னா அதுக்கு CUSRட்ட வாங்கிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் என்ன சார் பண்ணுறது இந்த எம்இஸ் ஐடி நம்பருக்கு? அதே போல் அப்ராடில் படிச்சுட்டு இருக்கிறாங்க வேற ஒரு போர்டில், இப்போ உதாரணத்துக்கு கல்ஃப் கண்ட்ரீஸில், UAEயில் ஆர் யூஎஸில் படிச்சிருக்காங்க, 6 to 8 வரைக்கும் இங்கே தமிழ்நாட்டில் படித்தாங்க, அதுக்கப்புறம் பாதி வந்து ரியாத்தில் இல்லைன்னா வந்து சவுதியில் இந்த மாதிரி இடத்துல படிச்சிருக்காங்க சார், அங்கே எனக்கு எம்இஸ் நம்பர் கொடுக்கல, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர், ஏன்னா இதை கொடுத்தா தான் ஃபர்தராக அடுத்த ஸ்டெப் போக முடியுது, ஸோ என்னால் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ண முடியல, ப்ரொசீட் பண்ண முடியல, என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான முழு விளக்கம் தான் இது. இப்போது இந்த மாதிரி எம்இஸ் ஐடி இருக்கிறவங்க எம்இஸ் நம்பரை கொடுக்கணும். என்கிட்ட எம்இஸ் நம்பர் இல்லை சார் அப்படின்றவங்க உங்களுடைய +2 மார்க் ஷீட் எடுத்துக்கோங்க. உங்கள் +2 மார்க் ஷீட்டில் ரோல் நம்பரை டைப் பண்ணுங்கள். ரோல் நம்பர் வந்து less than 10 டிஜிட் இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 10 டிஜிட் நம்பர் இங்கே கேட்டிருக்கிறாங்க, என்னுடைய ரோல் நம்பர் வந்து 1 2 3 4 5 6 7 8 டிஜிட் நம்பர் தான் வருது, ஆர் ஒரு 6 டிஜிட் நம்பர் தான் வருது, 1 2 3 4 5 6 தான் இருக்குது அப்படின்னா முன்னாடி 4 0 போட்டுக்குங்க. ஓகேங்களா? இல்லை இங்கே 8 டிஜிட் இருக்குதுன்னா முன்னாடி 2 0 போட்டுக்குங்க. சார் இதுக்கான ப்ரூஃப் எங்கே சார், சும்மா நீங்களாக சொல்கிறீங்களா அப்படின்னா, இதை வந்து டைரெக்டாக தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்லேயே ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸையும் இந்த என்கொயரி பண்ண வச்சுட்டு கன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே தான் இந்த தகவலையே கொடுக்குறோம். ஏன்னா இந்த கேண்டிடேட்டு
மண்டே ஆன்லைனில் ஓப்பன் ஆச்சு. இப்போ வரைக்கும் அவங்களால இதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியல, ஃபர்தராக அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ண முடியல. ஸோ இதுக்கான கிளாரிஃபிகேஷனை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் கொடுக்குறேன். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு மிக மிக உபயோகமாக இருக்கும். எம்இஸ் நம்பர் உங்கள்கிட்ட இருக்குதுன்னா 100க்கு 200% நீங்கள் எம்இஸ் நம்பரை தான் போடணும். என்கிட்ட எம்இஸ் நம்பர் கிடையாது. எம்இஸ் நம்பரெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் படித்து முடிச்சிட்டேன். நான் ரிப்பீட்டர், சூப்பர் சீனியர், இல்லைன்னா இப்போ நான் ஃப்ரெஷர் தான். ஆனால் நான் இருக்கக்கூடிய கண்ட்ரியில், நான் இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் எனக்கு எம்இஸ் கிடையாது அப்படின்றவங்க +2 மார்க் ஷீட்டில் இருக்கிற உங்களுடைய ரோல் நம்பரை போட்டுட்டு 10 டிஜிட்டுக்கு அந்த ரோல் நம்பர் ஷார்ட்டாக இருக்குது, குறைவாக இருக்குது அப்படின்னா முன்னாடி எவ்வளோ டிஜிட் 10லையோ அவ்வளோ 0 போட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் ஆகிக்குது. இது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கிடமிருந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு டவுட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் என்டிஏலேருந்து நீட் தேர்வு 3ஆம் தேதி நடந்த அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டது. அது தொடர்பான ரீஃபண்ட் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்குது. இன்னமும் நிறைய மாணவர்கள் என்ன பண்ணல அப்படின்னா பேங்க் டீட்டெயிலை அப்டேட் பண்ணல, அக்கௌண்ட் நம்பரை அப்டேட் பண்ணல ரீஃபண்டுக்காக. ஸோ அவங்களுக்கான ஃபைனல் கால் இது, ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் கன்ஃபர்மேஷன். நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய பேங்க் டீட்டெயிலை, உங்களுடைய பேங்க் நேமு, ஐஎஃப்எஸ்சி கோடு, பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, அதன் பிறகு ஆஸ் பர் த பாஸ்புக்கில் நேம் எப்படி இருக்குதோ அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், இது எல்லாத்தையுமே நீங்கள் டைப் பண்ணிவிட்டு வருகின்ற 7ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 7th ஜூலை 2026 இரவு 11:50க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், இந்த தகவலை அப்லோட் பண்ணணும். இது கடைசி வாய்ப்பு அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம 2 அப்டேட்டை பார்த்துருக்குறோம். எம்இஸ் நம்பர் இல்லாதவங்க +2 மார்க் ஷீட்டில் இருக்கிற ரோல் நம்பரை போட்டு முன்னாடி 10 டிஜிட்டுக்கு எவ்வளோ டிஜிட் 10லையோ அந்த இடத்துல 0 போட்டுக்குங்க. ஓகேங்களா? எம்இஸ் நம்பர் இருக்கிறவங்க எம்இஸ் நம்பர் தான் போடணும். அடுத்தது என்டிஏலேருந்து வந்திருக்கக்கூடிய ரத்து செய்யப்பட்ட 3ஆம் தேதி நடந்து ரத்து செய்யப்பட்ட அந்த தேர்வுக்கு ரீஃபண்டுக்கான பேங்க் டீட்டெயிலை அப்டேட் பண்ணுறதுக்கான கடைசி வாய்ப்பு 7th ஜூலை 2026 இரவு 11:50 வரை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஒரு 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரியற என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து ஏதாவது அப்டேட் வருது, அதே போல் கவுன்சிலிங் ரெலவெண்ட்டான நோட்டிஃபிகேஷனுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம்.